லேவியராகவும் 8வது அதிகாரத்துல தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அந்தபடி சர்வாக தகன பலிக்காக ஆட்டுக்கடாவை தேவாலயத்திற்கு கொண்டு வந்தார்கள். எதுக்காக அந்த ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தாங்கன்னா, அவங்க செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதற்காக கொண்டு வந்தாங்க. புரியலையா? நான் விவரமாவே சொல்றேன். அப்படி கொண்டு வந்த ஆட்டுக்கடா மேல இந்த மனுஷர்கள் தங்களுடைய கைகளை வைப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, தங்களுடைய பாவங்கள் அந்த ஆட்டுக்கடா மேல டிரான்ஸ்பர் ஆகுற மாதிரி அவங்க விசுவாசிச்சாங்க. சரி, இப்ப பாவங்கள்லாம் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, அந்த ஆட்டுக்கடா பலியிடப்படுது. அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதா அவங்க விசுவாசித்தாங்க. இயேசு வாழ்ந்த காலத்துல கூட இயேசுவை தொட்டவங்களும் சுகமடைந்தாங்க, இயேசு தொட்டவங்களும் சுகமாக்கப்பட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த பாவம் டிரான்ஸ்பர் ஆச்சு. மனுஷர்கிட்ட இருந்த பாவம் இயேசு கிட்ட போச்சு. இயேசு கிட்ட இருந்த சுகம், பலன், நல்வாழ்வு யாரை தொட்டாங்களோ அவங்களுக்கு பரிமாற்றம் செய்யப்படுது. சிலுவையிலும் இதே தான் நடந்தது. கிறிஸ்துவானர் நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக அவர் மரித்தார். எப்படி ஆதாம் மூலமாக பாவம் மனு குலத்துக்கு டிரான்ஸ்பர் ஆச்சோ, அதே போல இன்னைக்கு சிலுவையினால நம்ம கிட்ட இருந்த பாவம் கிறிஸ்துவுக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகியிருக்கு. அதை விசுவாசிங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே விசுவாசத்தின் வாழ்க்கை தான். இயேசு வாழ்ந்த காலத்துல இயேசுவை தொட்டாங்க, சுகமடைந்தாங்க. ஆதி காலத்துல பலி செலுத்தினாங்க, அவங்க சுகமடைந்தாங்க, அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. அப்படிங்கிற காரியமே கிடையாது. இன்னைக்கு நம்ம கிருபையின் காலத்துல இருக்கோம். கிருபையா தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அப்படின்னா, நம்மை மீட்டு கொண்டாருங்கிறத விசுவாசிக்கிற யாவரும் சுகமாக்கப்படுவார்கள், பலன் அடைவார்கள், நிறைவாய் வாழ முடியும், ஜெயமாய் இருக்க முடியும், செழிப்பாய் இருக்க முடியும். விசுவாசிங்க. நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கடத்தப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய பரிபூர்ணம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.